ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், அவரை சந்திக்க போயிருந்தேன். அந்த மனிதர் இடத்துல போய் சந்திச்சு பேசுற நேரம் ஹசரத் கண் கலங்குறாரு. ஹசரத் கண் கலங்கி விட்டு சொல்றாரு, ஹசரத் என் மகனுக்கு நான் எல்லாம் கொடுத்துட்டேன் ஹசரத், மாஷா அல்லாஹ் படிப்பை கொடுத்திருக்கிறேன். எந்த அளவுக்குண்டா இன்றைக்கு அவன் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு நாட்டில இருந்து எனக்கு கோல் எடுப்பான். ஒவ்வொரு நாட்டில இருக்கிறான், அந்த அளவுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறேன். ஆனா அவர் சொன்ன விடயம், ஹசரத் ஒரே ஒரு விடயம், நான் மார்க்கத்தை மட்டும் கொடுக்கல, நான் இன்னைக்கு நோயாளியா இருக்கிறேன், வீட்டுல நான் நோயாளியா இருக்கிறேன். என் மகன் 4 மாசத்துக்கு பின்னால கோல் எடுத்தான். 4 மாசத்துக்கு பின்னால கோல் எடுத்து, பாப்பா எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இது எனக்கு செஞ்சு அனுப்புறீங்களா சொல்லிட்டு போனை வைக்கிறான். பாப்பா நீங்க சுகமாயிக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல ஹசரத். எனக்கு இப்பதான் நினைக்குது ஹசரத், நான் இவனுக்கு கொடுத்த அறிவை விட இவனுக்கு நான் முக்கியமா மார்க்கத்தை தானே கொடுத்திருக்கணும். நான் இந்த மார்க்கத்தை கொடுக்காததுதான் இன்றைக்கு அடிப்படை காரணமா இருக்குது. அந்த மனுஷன் கண்ணியமானவர்கள் அன்றைக்கு பள்ளிக்கு வந்திருந்தாரு, மிக கவலையா இருந்துச்சு. அன்றைக்கு நான் தாலீம் வாசிச்சு கொண்டிருக்கிறேன். ஹசரத் அந்த தந்தையினுடைய அந்த நிலவரங்கள், தந்தையை பார்ப்பதுல என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற விடயத்தை வாசிச்சு கொண்டிருக்கிற நேரம், ஹசரத் திருப்பி ஒரு 2 முறை வாசிங்க ஹசரத், நான் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி என் மகனுக்கு நான் அனுப்புறேன் ஹசரத். கவலைப்படுறார். கண்ணியமானவர்களே, நான் இதுதான் சொல்றேன், எங்கட பிள்ளைக்கு மார்க்கம் கொடுக்கப்படலண்டா சத்தியமாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல விட்டு செல்லும் செல்வத்துல ஆகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? துவா செய்யக்கூடிய குழந்தையை இந்த ஊர்ல விட்டுட்டு போங்க, நீங்க பிறந்த இடத்துல விட்டுட்டு போங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஜனாசா வீட்டுகளுக்கு போறோம். ஜனாசா வீட்டுக்கு போனா ஜனாசா வீட்டுல 2 மையத்து, வாப்பா மௌத்தாயினா மகனும் சேர்ந்து மௌத்தாயி தான் இருக்கிறான். மகனை பார்த்தா ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். தண்ணி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு தெரியா, கஃபனை கிழிக்கிற இடத்துல எப்படி கிழிக்கிறது தெரியா. கண்ணியமானவர்களே, ஜனாசாக்கு வந்து இறங்குறங்க தெரியுமா? கடல் தாண்டி ஜனாசாக்கு வந்து இறங்குறான். பல மைல் தூரம் தாண்டி வந்து இறங்குற மகன். கண்ணியமானவர்களே, ஹசரத் தொழுவிக்கிறதுக்கு மகனை தேடினா அந்த மூலையில உட்கார்ந்திருப்பான். தொழுவிக்கிறதுக்கு தேடினா அந்த மூலையில எங்கேயாச்சும் உட்கார்ந்து இருப்பான். அப்படியான ஒரு பயணம் தேவை கண்ணியமானவர்களே. அப்படியான ஒரு வாப்பாவை பாக்குறதுக்கு வரணுமா? கண்ணியமானவர்களே, நான் எங்க போனாலும் சொல்ற ஒரு விடயம், எங்கட பிள்ளைக்கு தீன கொடுங்க. எந்த அளவுக்கு தீண்டா எங்கட பிள்ளைகள் எங்கட ஜனாசாவை தொழுவிக்கிற அளவுக்காவது தீன கொடுத்துட்டு போங்க. எங்கட மரணத்துக்கு பின்னால ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று சுஜூதுல துஆ கேட்கிற பிள்ளைகளை இந்த உலகத்துல விட்டுட்டு போங்க. இஸ்ராயலி சம்பவம் எழுதியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்துல போட்டிருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் உண்டு. அந்த சம்பவத்துல ஒரு கபரை தாண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் கொண்டிருக்கிற நேரம் அந்த கபூர்ல வேதனை நடந்து கொண்டிருக்குது. அதற்கு பின்னால திரும்பி வார நேரம் ஆச்சரியம், அந்த கபூர்ல வேதனை நடந்த கபூர்ல வேதனை இல்லாமல் இருக்குது. நல்ல சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, இது என்ன காரணம் என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான். யாருக்கு? எங்கட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான். ஆனா அஸ்தஹி, நான் வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் வெட்கப்படுகிறேன். கைஃப உஅذிபு அப்தி தஹ்தல் அர்ல், பூமிக்கு கீழால் உள்ள என்னுடைய அடியான நான் எப்படி வேதனை செய்வது? வவலதுஹு யதுஉ ஃபஹுவ ஃபௌகல் அர்ல், அவருமோ பூமிக்கு மேலால அவருடைய வாப்பாவுக்கு துவா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நான் அவர் கபூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வாப்பாவை நான் வேதனை செய்யறதுக்கு நான் வெட்கப்படுறேன் என்றாங்க. அல்லாஹ் சொன்னான். கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களுக்கு தேவை. எங்களோட பிள்ளைகளை துவா செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டுட்டு போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்துல நீங்க
மரணித்து விட்டா எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும், அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடும். சொன்னார்கள் இல்லா மின் சலாத், 3 விடயத்தை தவிர. சொல்லிவிட்டு சொன்னார்கள் சதகத்தின் ஜாரியா, நிரந்தர சதகா, பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போறது, கிணத்தை வெட்டி கொடுத்துட்டு போறது, இது இருக்கும் காலம் எல்லாம் அதனுடைய நன்மை கபருக்கு வந்து கொண்டிருக்கும். அடுத்து சொன்னாங்க இல்மின் யுன்தஃபா பிஹ், பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு இல்ம, ஒரு கிதாபன் அல்லது நீங்க படிச்சு கொடுத்துட்டு போன இல்ம், இப்படியான இல்ம் இருக்கும் காலம் எல்லாம் உங்களுடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். அடுத்து சொன்னாங்க வலதின் சாலிஹின் யதுலா, துஆ செய்யக்கூடிய குழந்தையை இந்த உலகத்தை விட்டுட்டு போங்க. கண்ணியமானவர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. குழந்தையை விட்டுட்டு போறன்றது இருக்குது, நல்ல குழந்தையை இந்த உலகத்துல விட்டுட்டு போனா இது சங்கிலி கோர்வை போன்று உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களோட குழந்தையை நீங்க நல்ல முறையில வளர்த்துட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அவர குழந்தைய அவர் நல்லா வளர்ப்பாரு, அவருடைய குழந்தை அவர் நல்லா வளர்ப்பார். இதே அடிப்படையில் அப்படியே சங்கிலி கோர்வையாக இது அவருடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும். நாங்க ஹதீஸுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறது, மறுபக்கத்தையும் பார்க்கணும். இதே நிலைமையில நீங்க இந்த உலகத்துல ஒரு பாசிதான, ஒரு மோசமான, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய புள்ளைய நீங்க விட்டுட்டு போனா, அதே மாதிரி கபூர்ல இருக்கும் காலம் எல்லாம் இந்த மகானால உங்களுக்கு வேதனை, இந்த மகானால உங்களுக்கு வேதனை வந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க ஹதீஸ்ல ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது, மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும்.